பெண்கள் எல்லாம் படிக்க வைக்கணுங்க. சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல முன்னேற்றத்தை அடையணும். பெண்கள் பெண்கள் முன்னேற்றம் அடையணும், படிக்கணும், நல்ல வேலைக்கு நல்ல உத்தியோகம் வேலைக்கு போகணும், மரியாதையோட நல்ல வாழ்க்கை அமையணும். பெண்கள் எல்லாமே அதுதான் சிறந்த வாழ்க்கை ஆகும். அப்போ அந்த பெண்கள் எல்லாம் படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தை நாளைக்கு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி போனாலும் குடும்பத்தை நல்ல முறையில் ரன் பண்ணும். நாளைக்கு பசங்க பிள்ளைங்க பிறந்தாலும் அந்த குழந்தைகளை ரன் பண்ண தெரியும். புரியுதுங்களா? அப்போ அதாவது எப்படின்னா பெண்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இது மெயின். சரி, ஒரு கணவரோட சாதகத்தில் அவர் ஒரு 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 கணவர் அந்த தம்பிக்கு வரன் பார்க்குறாங்க. பொண்ணு எப்படி கிடைக்கும், ஒரு பையனுக்கு வரன் பார்க்குறாங்க. பொண்ணு எப்படி கிடைக்கும், எந்த திசையில் கிடைக்கும், எப்படியான பொண்ணு கிடைக்கும், அந்த பொண்ணு அந்த பொண்ணு சம்பாதிக்குமா, சம்பளத்துக்கு போகுமா, சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வருமானம், அடுத்து கல்யாணம் முடிச்ச முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு பையனோட சாதத்தில் அந்த பையனுக்கு வரக்கூடிய மனைவி யார், இந்த மனைவி எப்படி சம்பாதிக்கும், எப்படி முன்னுக்கு வரும், வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கலாம் கண்டிப்பாக அந்த பையனோட சாதத்திலே தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி, தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி, 5ஆம் இடம்னா ஃபஸ்ட்டு குழந்தை, ஒரு கரு கலைஞ்சு அடுத்து குழந்தை பிறந்துன்னா அது 7ஆம் இடமா நண்பனாக ஃப்ரெண்டாக வந்துடும். இதெல்லாம் உன்னுடைய ஒரு ஒரு மனிதனோட சாதகத்திலே ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்படி சரி, அப்போ அந்த பையன் சாதத்தில் மனைவி வேலைக்கு போகுமா, சம்பாதிக்குமா, மாத சம்பளமா, கூலி வேலையா, அந்த பொண்ணு என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கு, இல்லை அந்த பொண்ணு சாதகப்படி இந்த பையன் சாதகப்படி வரக்கூடிய வரன் பொண்ணு, அந்த பொண்ணு அந்த 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 கட்டத்தை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சு லக்கணமாக இருக்குது, அதுக்கு 10ஆம் இடம் எப்படி, தொழில் ஸ்தானமா, அந்த பொண்ணுக்கு மாமியா இதனுடைய பையனோட அம்மா எப்படி கட்டுப்பட்டு போகும், அந்த அந்த பொண்ணுக்கு மாமனார் எப்படி அனுசரித்து எப்படி போவார், என்ன வாழ்க்கையில் குடும்பம் நடத்துறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பையன் சாதத்துலேயே எல்லாமே எடுக்கலாங்க. எப்படின்னா ஒரு பையன் சாதத்தில் 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். அந்த மனைவிக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடங்கிறது அந்த பொண்ணுக்கு என்ன வருமானம் வரும், வேலைக்கு போகுமா, சம்பாதிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த பொண்ணுக்கு 10ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் இப்போ பொதுவாக தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மிதுனமாக வரும், மிதுனம் அந்த மனைவியாக வருது. அந்த மனைவிக்கு 10ஆம் இடங்கிறது குரு வீடாக வரும். அப்போ அந்த குரு வீடு கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், கோச்சார கிரகங்கள்லாம் எப்படி எப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி அவருக்கு அந்த தம்பிக்கு வரன் பார்க்க போகிறோம், அப்போ கோச்சார கிரகங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அதையும் கணக்கெடுக்கலாம். அதை கணக்கெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு 2ஆம் இடங்கிறது வருமானம் எப்படி, சுபகிரகம் இருக்கா அசுபகிரகம் இருக்கா 2ஆம் இடத்துல, லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குது, லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மேஷமாக வரும், மேஷத்தில் அதிபதி செவ்வாய் ஆட்சி விட்டுருக்காரா, ஒரு உச்சம் பெற்றுருக்காரா, அதை மெயினாக பார்க்கணும். அப்புறம் அதே நேரத்துக்கு கணவனுக்கு 12ஆம் இடம், அப்போ 12ஆம் இடம் தனுசாக வருதுன்னா தனுசு லக்னாதிபதி 12 கூட செவ்வாய் வருவார். அந்த செவ்வாய் மனைவிக்கு 12ஆம் இடத்துல இந்த பையனோட சாதகத்தில் 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, என்னங்க அதாவது உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, ஆட்சி பெற்றிருக்கணும். அப்படி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கிடைக்குங்க. ஏன்னா செவ்வாய் அல்லவா அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு 3 கூடிய சூரியன் 3, 6, அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். சரி, அந்த பொண்ணுக்கு 10ஆம் இடம் குரு ஆட்சி பெற்றிருக்கார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கும்போது சொந்த தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த கோயில் சாமான் சம்மந்தப்பட்டது, புனஸ்காரம் சம்மந்தப்பட்டது, அந்த பொண்ணு ஒரு கோயிலில் ஒரு கடை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம். அதுக்கு 10ஆம் இடம் குரு வீடாக வரதுனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக விருச்சிகம் வரதுனால செவ்வாய் வீடு 3 கூடிய சூரியனாக இருக்கனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கணவரோட சாதகத்தில் மனைவி எப்படி வரும், மனைவி என்ன மாதிரி, அவருடைய அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு இவரோட சாதத்துலேயே நம்ம எடுத்து கணக்கெடுக்கலாம். இது ஒன்றும் மேட்டர்லாம் கிடையாது. என்னங்க அது கணக்கெடுத்து சொன்னோம்னாலே அவங்க ஒரு ஆச்சரியப்படுவாங்க. நாளைக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து அந்த பொண்ணு வேலைக்கு போகுதா போகலையாங்கிறத ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லவா. போச்சுன்னா வேலைக்கு போகிற நம்ம சொல்கிற மாதிரி 12 கூட ஆட்சி பெற்றுக்கிறான். அப்போ லக்கணத்துக்கு அந்த சாதகரோட லக்கணத்துக்கு 12 கோடி ஆட்சி பண்ணால் அது கூட அவருக்கு வரக்கூடிய மனைவி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. அதை யாராலும் மாற்ற முடியாது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சாதகம் தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக சொல்லி நீங்கள் புரிஞ்சு நடந்து நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கான வாழ்க்கைகள் நிறையா இருக்குது, வழி இருக்குது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு வழி விடும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.